இது உங்களை பல பேருக்கு ஃபேவரட் அமைஞ்சிருக்கலாம். இந்த சீரியலை பற்றி என்னங்க சொல்கிறது, நம்ம லைஃபோட ஒரு பாட்டாகவே மாறிடுச்சு. சாயங்காலம் ஆச்சுன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு படம் பார்க்குறோமோ இல்லையோ, இந்த சீரியலை கண்டிப்பாக பார்த்துருவோம். அவ்வளோ ஒரு சூப்பராக பசங்க பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆசமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. ஒரு குட்டி ரெவியூவை பார்த்துடலாம். பாசிட்டிவ்னு பார்க்கும்போது கேஸ்டிங்கை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. பிளான் பண்ணி எடுத்தாங்களா இல்லை யதார்த்தமாக அமைச்சதோ ஒன்று தெரியல. ஒரு கோட்டடான கெமிஸ்ட்ரி. இந்த ரெண்டு ஆக்டர்ஸை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே போதும். டைலாக் பேசாமையே அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க டென்ஷனை உங்களாலே ஃபீல் பண்ண முடியுங்க. நம்ம மெயின் கேரக்டர் சக்தி அரோரா அவரோட பிரைமில் இருந்திருக்காருங்க. கோவப்படுற சீன் ஆகட்டும், எமோஷனலான அழுகக்கூடிய சீன் ஆகட்டும், மனுஷன் ஆக்டிங்கை பிரித்து மேஞ்சிருப்பாரு. அவருடைய பெஸ்ட்டை கொடுத்துருப்பாருங்க. இந்த பக்கம் நம்ம ஷாலினி ஆக்டரு அவங்களுடைய விஷுவலே ரொம்ப சூப்பராக இருக்கும். சென்டிமெண்டல் சீன் ஆகட்டும், கொஞ்சம் ரொமான்டிக்கான மூமெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ரெண்டு பேரும் கச்சிதமான ஆக்டிங்கு. சீரிஸோட சக்ஸஸ்க்கு ஒன் ஆஃப் தி மிக முக்கியமான காரணம். ரெண்டாவது மிக முக்கியமான பாசிட்டிவ் ஸ்டோரி ரைட்டிங்கு. சீரிஸோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரைட்டிங்கு. ஒரு சீரியல் மாதிரி இல்லாமல் மூவி லெவலுக்கு தாங்க ரைட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் செம்ம ட்ராமாட்டிக்காக இருக்கிறதுனால உங்களை கடைசி வரைக்கும் என்கேஜ்மெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஆரம்பத்தில் நம்ம ஷாலினியோட ஃபேமிலி பயங்கர ரிச்சாக இருப்பாங்க, ஒரு பணக்கார வீட்டு ஃபேமிலி. இந்த பக்கம் மெயின் கேரக்டர் ஒரு ஏழை தான் இருப்பாங்க. அந்த வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நம்பிக்கையான கேரக்டர். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் இந்த விஷயத்தை பெருசாக நோட்டீஸ் பண்ணல. ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலி பயங்கர ஏழையாக மாறிடுவாங்க. இந்த பக்கம் ரவி கேரக்டர் செம்ம பணக்கார மாதிரி இருப்பாரு. இதுக்கான காரணம்னு பார்க்கும்போது ஷாலினியோட ஸ்டெப் ஃபாதரான அந்த பெரிய பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த அளவுக்கு ரிச்சாக இருந்திருக்க மாட்டாரு. ஷேர் மார்க்கெட்டை பற்றின கொஞ்சம் பேசிக்கலாக ரவிக்கு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் எந்த ஸ்டாக்கை வாங்கணும், எதை செல் பண்ணணும்னு இவர் தாங்க எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணியிருப்பாரு. இவர் ரிச்சாக மாறினதுக்கு ஒரு முக்கியமான காரணமே ரவி தான். அவர் கற்றுக்கிட்ட நாலேஜ் யூஸ் பண்ணி பணக்கார மாதிரி இருப்பாரு. ஒரு யங்கஸ்ட் மில்லியனர்னு சொல்லுவாங்க. லாஜிக்கலாக பார்க்கும்போது ரைட்டிங் நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு லவ் ஸ்டோரியில் வில்லன் கேரக்டருக்கு ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சிவா கேரக்டரை ஸ்டார்டிங்கில் நல்ல வந்தாங்க நினச்சிருந்துருப்பீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ரிவீல் பண்ணுவாங்க ஒன் ஆஃப் தி கேவலமான கேரக்டரு. பாசிட்டிவ்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். நெகட்டிவ்னு பார்க்கும்போது ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க, கன்சிஸ்டன்சி இழந்துட்டாங்க. இந்த சீரியலோட மெயின் தீம் லவ் ஸ்டோரி தான். ஹிந்தி சீரியல் ஹிஸ்டரியிலே ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் சக்ஸஸை பார்த்துச்சு. பட் ஒரு லவ் ஸ்டோரிக்கு அவங்க டூரேஷனை கொஞ்சம் அதிகமாகவே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் சீரிஸை ட்ராப் பண்ணிட்டு ஒரு பெட்டரான ரைட்டிங்கோட சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த கன்சிஸ்டன்சியை அவங்களால கிளைமேக்ஸில் சுத்தமாக கொடுக்க முடியல. ரைட்டிங் கொஞ்சம் வீக்காக அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த சீரியல் முடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாஸ்டர் பீஸ் தான் சொல்லுவேன். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் டப்ல ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் சக்ஸஸ். மற்றபடி நெகட்டிவ்னு எனக்கு பெருசாக எதுவும் ஃபீல் பண்ணல. இதே மாதிரி புது வீடியோஸ்க்கு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சீரியலை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, உங்களுக்கு நடந்த ஒரு ஃபேவரட் எக்ஸ்பீரியன்ஸாக மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுற விதமாக லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்புகிறேன்.